வெல்கம் டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் யார் வேணாலும் எடிட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சிம்பிளான வீடியோ எப்படி க்ராப் பண்ணி ட்ரிம் பண்ணுறது அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வேணும். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் மார்க்ஸ் அண்ட் சில ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு கைன்மாஸ்டர் மாப் ஏபிகே இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன் அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு சேனலில் கிளிக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த கிராக் வெர்ஷன் ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே இப்போ ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் வாட்டர் மார்க்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் சென்டரில் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு 3 ரேஷியோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள், செகண்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன், தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மீடியா ஆப்ஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மீடியா ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன வீடியோ ஆட் பண்ணுமோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளே ஆகும். அண்ட் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் அளவுக்கு காமிக்கும். ஸோ வந்து 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் அந்த வீடியோ எனக்கு அந்த பார்ட் மட்டும் வேணாம் அப்படின்னும் போது நீங்கள் அந்த செகண்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு போர்ஷன் மட்டும் தான் வேணும், மற்ற போர்ஷனில் எதுவுமே வேணாம் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த இடத்துல வேணாமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு லெஃப்ட். ஸோ வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாமே கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் பை மிஸ்டேக்காக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கும், லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அகைன் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். லைக்வைஸ் நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிக்கணும். தென் சிசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ரைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்து மிடில் வந்து நான் கட் பண்ணோம், எனக்கு சென்டராக இந்த பார்ட் மட்டும் வேணாம் அப்படின்னும் போது நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஆகிடும். ஸோ வந்து இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து மிடில் வேறு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சென்டராக வந்து கட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் வந்து எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடணும் அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது, ஜஸ்ட் வந்து அது கேப்சர் ஆகிடும். இமேஜ் மாதிரி அந்த ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். இப்போ மூவ் ஆகிட்டே இருக்குது, ஜஸ்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த இடத்த வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். 2 ways இருக்குது நீங்கள் வீடியோவை ட்ரிம் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். அதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட வீடியோ வந்து இந்த லென்த்லேருந்து இந்த லென்த் இருந்தாலே போதும் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 2 பார்டர்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி 2 ways இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ வந்து க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எடிட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எனக்கு இன்னும் அட்வான்ஸாக வேணும்னா இந்த சேனலில் கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் ப்ளேலிஸ்ட்டுன்னு தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான எடிட் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.